ஜிம்ல கூட நிறைய பேர் டயட் கோக்கை யூஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். இது உடம்புக்கு நல்லதா கெட்டதா, இது குடிக்கலாமா கூடாதான்றத ஒரு சின்ன கம்பேரிசன் மூலமா பார்த்துலாமா? டயட் கோக் விசஸ் பிளாக் காஃபி. இப்ப நான் டயட் கோக்கை குடிக்கிறேன்னா இதுல இருக்க ஆர்டிபிஷியல் ஸ்வீட்டனான அஸ்பர்டைம் வந்து என்னோட கட்ல போய் அஸ்பர்டிக் ஆசிடாவும் மெத்தனாலும் ஃபினைல் அலினாவும் பிரேக் டவுன் ஆகும். இதனால நிறைய பேர் கேன்சர் வர கூட சான்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்க டயட் கோக்கை லிட்டர் கணக்குல டெய்லியுமே குடிக்கணும். அது வந்து பாசிபிள் இல்ல. அது மட்டும் இல்லாம இந்த அஸ்பர்டைம் வந்து நம்ம டெய்லி இன்டேக்கான மில்க், சிக்கன், பர்டிகுலர் வெஜிடபிள்ஸ்ல கூட இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். 100 ml ஆஃப் டயட் கோக்ல வந்து சோடியம் லெவல் வந்து 8.3 மில்லிகிராம் இருக்கு. இப்போ பிளாக் காஃபியை பத்தி பார்த்துருவோமா? இதில் வந்து கெஃபைனுக்காக 2 ரூபிக் காஃபி பவுடரும் 2 பின் சால்ட்டும் ஸ்வீட்னஸ்க்காக ½ ஸ்பூன் சுகரும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து அப்ராக்சிமேட்டாக சோடியம் லெவல் வந்து 120 மில்லிகிராம் வரைக்கும் இருக்கு. காஸ்ட் வைஸா பார்த்தாலும் டயட் கோக்கோட 300 ml பிரைஸ் வந்து 40 ரூபீஸ். இது வெறும் 5 ரூபீஸ் தான். சோ எனக்கு இது பெஸ்ட்னு தோணுது. உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க.